ஆண்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய அவர்களுடைய எழுச்சியின்மையை மாற்றக்கூடிய 5 மூலிகைகளை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போறேன். முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் பூனைக்காளின்னு சொல்லுவோம். இதனுடைய விதை சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய அந்த எழுச்சியின்மை பிரச்சனை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். இரண்டாவது இடத்தில் மிகச் சுலபமாக இருப்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது அமுக்குரா சூரணம். மூன்றாவது இடத்தில் இருப்பது நெருஞ்சில் முள்ளுன்னு சொல்லுவோம். நெருஞ்சி முள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சிறுநீரக கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. நான்காவது இடம் ரொம்ப முக்கியமாக இருப்பது நிலப்பனங்கிழங்குன்னு சொல்லக்கூடியது. நிலப்பனங்கிழங்குடைய பயன்பாட்டை பற்றி உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறத பார்க்கும். ஐந்தாவது இடத்தில் இருப்பது இன்றைக்கு மிகச் சுலபமாக நாம் உபயோகப்படுத்துவது குங்குமப்பூ. குங்குமப்பூ ஒரு நாளைக்கு 1 கிராம் தான் நமக்கு தேவை. ஆனால் 1 கிராமே விலை அதிகம். 1 கிராம் நல்ல குங்குமப்பூவே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே 1 கிராம் அந்த குங்குமப்பூவை ஒரு துளி தேன் ஒரு துளி நெய்யில் குழைத்து சாப்பிடுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. இதை ஒரு 48 நாள் செய்து பாருங்க. கம்பி போல ஒரு இரும்பு தடி போல ஆண்குறி எழுச்சி அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன 5 பொருட்கள், பூனைக்காளியாக இருந்தாலும் சரி, அமுக்குரா கிழங்காக இருந்தாலும் சரி, நிலப்பனங்கிழங்காக இருந்தாலும் சரி, நெருஞ்சிலாக இருந்தாலும் சரி, குங்குமப்பூவாக இருந்தாலும் சரி, இது 5ஐயும் தனித்தனியாக நீங்கள் மருந்தாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை. இல்லை ஒவ்வொன்றத்திலையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு நல்ல பசுனை, ஒரு மாட்டு நெய்ன்னு சொல்லக்கூடிய ஒரே மாடிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யாக இருந்தாலும் தேனாக இருந்தாலும் அதில் குழைத்து ஒரு உருண்டை போல செய்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ஆண்குறியுடைய எழுச்சி, வளர்ச்சி, அதோடைய தடிமன் எல்லாமே மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது சுலபமாக 1 நாள் 2 நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. குறைந்தது 100 நாட்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்த வேண்டும்.